5.4 9 sum. Find the equation of a straight line through the intersection of lines. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் parallel to the line ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த கொஸ்டினில் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன், அதாவது லைனு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த பாயிண்டில் ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைனு இது ஒரு கொடுத்துருக்காங்க பாரு, எந்த லைனுக்கு பேரலாக இருக்குது, இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த லைனுக்கு இது பேரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இதோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதோட மிட் பாயிண்ட், இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது ரெண்டு ஈக்குவேஷனுக்கு, இதோட ஈக்குவேஷன் இது இல்லையா, இதோட ஈக்குவேஷனு இது ஆச்சுங்களா. இப்போது இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் கண்டுபிடிச்சிட்டா 1 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் இதை வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டுனா ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு ஸ்லோப்பு ரெண்டுமே கிடச்சிச்சின்னா இதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல என்ன பண்ணணும், இது ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 5x கொடுத்துருக்குதுனாது 7x + 3y = 10, 5x - 4y = 1. இப்போது நான் என்ன பண்ணணும், எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏன்னா ஒரு கிராஃப் ஷீட்டில் எக்ஸும் ஒய்யும் தான் ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கும் இல்லையா. அந்த எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், எதனா ஒன்று கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த நம்பரும் ஒன்றும் ஈக்குவலாக இல்லை. அதை நான் என்ன பண்ண போகிறேன், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் பாருங்கள். இதை 4ஆல், இந்த ஈக்குவேஷனை 4ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், ஈக்குவேஷன் 1 × 4 ஈக்குவேஷன் 2 × 3 என்னவா மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். 4 × 7 28x + 4 × 3 12y = 4 × 10 40 வச்சுங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3 × 5 15x - 3 × 4 12y = 1 × 3 3. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா, ப்ளஸ் மைனஸு. அப்போ என்னவாக இருக்கும், இது 3, முதல்ல எக்ஸ் போடலாம், 3 பேலன்ஸ் 1 43 = இது 43. அப்போ x = 43/43 கேன்சல் பண்ண 1, x = 1. அப்போ இது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு எனக்கு 1. அப்புறம் ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நான் இந்த எக்ஸை எடுத்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 1 இல்லை 2ல் 1ல் போட்டுடலாம், ஈஸியாக இருக்கும். அப்போது சப்ஸ்டிடியூட் x = 1 in ஈக்குவேஷன் 1 போட்டால் என்ன ஆகுது பாருங்கள், x7 × x என்னது 1 இல்லையா, + 3y = 10, 7 + 3y = 10. இந்த 7 அந்த y தானே வேணும் எனக்கு, இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். அந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா 3y = 10 ப்ளஸ் இருக்குது, அங்கே மைனஸ் ஆகிடும். அப்போது 3y = 3, y = 3/3, 3/3 கேன்சல் பண்ணால் 1. அப்போது y = 1. அப்போ இந்த பாயிண்ட்டை கிடச்சி. இப்போ பாருங்கள், ரெண்டு லைனுக்கும் பேலன்ஸ் சொல்கிறதுக்கு கிட்ட வந்துட்டோம் நம்ம இல்லையா. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இது வச்சு இதை ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன், M1 கண்டுபிடிப்பேன். இந்த ஸ்லோப் வச்சு இது பேரலாக இருக்கிறதுனால இந்த ஸ்லோப் வச்சு நான் இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ இந்த ஸ்லோப்பும் இந்த ஒரு கோஆர்டினேட்டை வச்சு ஈக்குவேஷனை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், M1 கண்டுபிடிக்கலாம். M1 ஏன்னா ஈக்குவேஷன் அது M1க்கு இங்கே கண்டுபிடிச்சிடலாம். M1க்கு ஈக்குவேஷன் அது 13x + 5y + 12 = 0. இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டா ஸ்லோப் என்ன ஃபார்முலா, -a/b இல்லையா. -a/b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போது -13/5. இப்போது இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அது ரெண்டு நம்பரையும் ரெண்டு லைனையும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், M1 = M2 இருக்கும். அப்போ M1 வந்து -13/5ன்னு வருதுன்னா, அப்போ M2 என்னவாக இருக்கும், -13/5 தான் இருக்கும் இல்லையா. அப்போ இதோட ஸ்லோப் என்னது, -13/5. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லோப் கிடச்சிச்சு, ஒரு கோஆர்டினேட் கிடச்சிச்சு. ரெண்டுத்தையும் வச்சு நான் 1 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன்.
ஸ்லோப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், m2 ஈக்குவல் டு -13/5. அப்புறம் ஒரு கோஆர்டினேட்டு 1,1, இது x1 y1 எடுத்துக்கிறோம். என்ன ஃபார்முலா இது, y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. y மைனஸ் 1 ஈக்குவல் டு -13/5 x மைனஸ் 1. இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கீழே டினாமினேட்டரா 5 into y minus 1 equal to minus 13x minus 1. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5y minus 5 equal to minus 13x minus into minus plus 13. இப்போ எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். என்ன, minus 13x, அப்புறம் இது ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா minus 5y, இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் 5 ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. 13 அப்படியே போட்டுட்டேன். அப்போது minus 13x minus 5y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0 இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் வரக்கூடாது இல்லையா, ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பை -1 பண்ண என்ன வரும், 13x ப்ளஸ் 5y மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சமம்.